வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்துக்கு உடனடியாக 2.44 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சம்பா பயிர்களை காப்பாற்ற 9 டிஎம்சி தண்ணீர் கோரி தமிழக அரசு புது மனு. சட்டசபையில் மீண்டும் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் 14 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். ஸ்டாலின், துரைமுருகன் பங்கேற்காததால் நடவடிக்கை இல்லை. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானிக்கு எதிரான அப்பீல் மனு தாக்கல் செய்வதில் தாமதம். சிபிஐக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம். விரிவான செய்திகள். மத்திய நிபுணர் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தமிழகத்துக்கு 2.44 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கருகும் பயிர்களை காப்பாற்ற 12 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு தாக்கல் செய்த மனு கடந்த 4ஆம் தேதியன்று RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது 6 ஆண்டுகளாகியும் காவிரி நடுவர்மன்ற இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிடாத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் வெளியிடும்படி கெடுவும் விதித்தனர். அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுப்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் நியமித்த 3 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட நிபுணர் குழுவினர் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமையன்று தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்தனர். மத்திய நிபுணர் குழு தாக்கல் செய்த அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள 1 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்களை காப்பாற்ற 2.44 டிஎம்சி தண்ணீர் தேவை என்று பரிந்துரை அளிக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கு வியாழக்கிழமை காலை விசாரணைக்கு வந்தபோது மத்திய நிபுணர் குழுவின் பரிந்துரைக்கு தமிழக அரசு கடும் ஆட்சேபம் தெரிவித்தது. தமிழக அரசின் சார்பில் வாதாடிய வக்கீல் வைத்தியநாதன், மத்திய நிபுணர் குழுவினர் காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் 10% மட்டுமே பார்வையிட்டதாகவும் மொத்தம் பயிரிடப்பட்டுள்ள 6 லட்சம் ஏக்கர் பயிர்களை காப்பாற்ற 2.44 டிஎம்சி போதுமானது இல்லை என்றும் கூறினார். தமிழகத்தின் காவிரி டெல்டா பாசன பகுதி சம்பா பயிர்களை காப்பாற்ற 12 டிஎம்சி தண்ணீர் அவசியம் என்றும் வைத்தியநாதன் வாதாடினார். ஆனால் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த கர்நாடக தரப்பு வக்கீல் ஃபாலி நாரிமன் குடிநீர் தேவைக்கே கர்நாடக அணைகளில் நீர் இருப்பதாக தெரிவித்தார். அதோடு தமிழகத்தில் 40% பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு விட்டதாகவும் எஞ்சிய 60% பயிர்களும் அறுவடைக்கு தயாராக இருப்பதால் தமிழகத்துக்கு தண்ணீர் தேவையில்லை என்றும் நாரிமன் கூறினார். ஆனால் இருதரப்பு வாதங்களையும் ஏற்க மறுத்த நீதிபதிகள் மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் உடனடியாக 2.44 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்துக்கு கர்நாடக அரசு திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். 2.44 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுவதால் கர்நாடகாவின் குடிநீர் தேவைக்கு எந்த பாதிப்பும் வராது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். Of course, it's a great advantage to Karnataka in the circumstance that Tamil Nadu wanted 9 TMC. And we pointed out to court that if 9 TMC were to be given to Tamil Nadu, the drinking water requirement of Karnataka will suffer very badly. At the moment, we have about 13.8 TMC and our drinking water requirements are about 11 TMC in the Kaveri Basin. So we'll be just fine if we give 2 TMC, that's all. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து 9 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இலங்கை பிரச்சினை தொடர்பான விவாதத்தின் போது சட்டசபையில் சபாநாயகர் இருக்கை முன் முற்றுகையிட்ட திமுக எம்எல்ஏக்கள் 14 பேர் கூட்டத்தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் சபைக்கு வரவில்லை. தமிழக சட்டசபை வியாழக்கிழமை காலை கூடியதும் கேள்வி நேரத்திற்கு பிறகு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவாஹிருல்லா பேசினார். ஈழத்தமிழர் பிரச்சினையில் மத்திய அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டிய போது குறுக்கிட்ட அமைச்சர் KP முனுசாமி, ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு 100% கருணாநிதிதான் காரணம் என்றார். அப்போது அமைச்சரின் பேச்சை கண்டித்து திமுக எம்எல்ஏக்கள் கொறடா சக்கரபாணி தலைமையில் துணை சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவினரை சமாதானம் செய்ய முயன்றும் முடியாததால் சபை காவலர்களை அழைத்து அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டார். சட்டமன்றத்தில் எழுந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து மூன்றாம் தர அரசியல்வாதி என்று சொல்லுகிற போது அதை கேட்டு குதித்து போன நாங்கள் எழுந்து உடனடியாக அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று போராடிய போது எங்களை எல்லாம் இன்றைக்கு அவை காவலர்களை விட்டு அந்த அவையில இருந்து வெளியே இழுத்து தள்ளியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவை காவலர்களை வெளியே நாங்கள் இழுத்துச் செல்லப்படுகிற போது ஆளுங்கட்சியில இருந்து எங்கள் மீது அங்கே இருந்து பேப்பர்களை, அங்கே இருக்கக்கூடிய பேப்பர் கட்டுகளை, புத்தகங்களை தூக்கி எங்கள் மீது எரியக்கூடிய வன்முறை சம்பவங்களும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. திமுகவினர் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து சபைக்கு வந்த சபாநாயகர் தனபால் ஒரு அறிக்கையை வாசித்தார். சபையின் மாண்பை குறைக்கும் வகையில் நடந்து கொண்டதால் வியாழக்கிழமை பங்கேற்ற திமுகவினர் அனைவரையும் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். வெள்ளியன்று சட்டசபையில் கவர்னர் உரைக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்து பேசுகிறார். அதன்பின் சட்டசபை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுகிறது.
பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானிக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கு காலதாமதம் செய்தது ஏன் என்று சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி 1992 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இந்துத்துவா கரசேவகர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. கரசேவகர்களின் மத உணர்வுகளை தூண்டிவிடும் வகையில் பேசியதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங், அசோக் சிங்கால் உள்ளிட்ட 19 தலைவர்கள் மீது கிரிமினல் சதி உள்ளிட்ட பல பிரிவுகளில் குற்றம் சுமத்தப்பட்டது. அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் மீது கிரிமினல் சதி குற்றச்சாட்டை சுமத்த முடியாது என்று ரேபரேலி விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டதை அலகாபாத் உயர்நீதிமன்றமும் 2010ஆம் ஆண்டு மே மாதத்தில் உறுதி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 2011ஆம் ஆண்டில் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மிகவும் காலதாமதமாக அப்பீல் செய்தது ஏன் என்று சிபிஐக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். அதற்கு சிபிஐ வக்கீல் பி ராவ் பல்வேறு ஆவணங்கள் இந்தியில் இருந்ததால் மொழிபெயர்ப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக காரணம் கூறினார். இந்த வழக்கில் அத்வானி உள்ளிட்டவர்களுக்கு எதிராக கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய உள்ளதாக சிபிஐ வக்கீல் கூறியதற்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில்தான் சிபிஐ வாதாட வேண்டும் என்று கூறி நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AS சந்தியோக் ஆஜராகாததையும் நீதிபதிகள் கண்டித்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ராஜேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றார். அவருக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை ஹைகோர்ட்டின் தலைமை நீதிபதி பணியிடம் காலியாக உள்ளது. நீதிபதி LP தர்மாராவ் அப்பதவியில் பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் வியாழனன்று புதிய பொறுப்பில் தலைமை நீதிபதியாக ராஜேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டார். ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் அவருக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பதவியேற்ற பின் சென்னை உயர்நீதிமன்றம் வந்த ராஜேஷ்குமார் அகர்வாலுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் அகர்வால் வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசும்போது 150 ஆண்டுகள் பாரம்பரியமான சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் பணியாற்றப் போவதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்கவும் நீதிமன்றத்தின் தொன்மையை போற்றி பாதுகாக்கவும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ராஜேஷ்குமார் அகர்வால் கேட்டுக் கொண்டார். I am aware of the great heritage of the Madras High Court. This court has produced some of the greatest judges India has ever had. But much as the past achievements give us great pride, they cast a greater responsibility upon us. Each one of us must commit to add to the richness of this institution. We must ensure that the Madras High Court retain its preeminent position as a seat of justice, and for that, both the bench and the bar will have to work together. Nandri Vanak. இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசு வக்கீல்கள், வக்கீல்கள் சங்கம், மகளிர் வக்கீல் சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பு வக்கீல்களும் பங்கேற்றனர். கடந்த 19 மாத அதிமுக ஆட்சியில் 894 படுகொலைகள் நடந்துள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வியாழனன்று திருச்சிக்கு வருகை தந்தார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த கருணாநிதி, விரைவில் லோக்சபா தேர்தல் நடக்கும் என்பது யூகம்தான் என்றும் தேர்தலை சந்திக்க திமுக தயாராக உள்ளதாகவும் கூறினார். கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த கருணாநிதி, காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். செப்டம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் வர வாய்ப்பு இருக்குன்னு முலாயம் சிங் யாதவ் சொல்லியிருக்கிறாரு. முன்கூட்டிய தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியாது. ஒரு யூகம், ஒரு யூகம். நாங்கள் யூகத்திலும் இல்லை, இப்பொழுது வியூகத்திலும் இல்லை. எல்லாம் நானே என்று இருக்கிற ஆட்சியில் ஆள் பார்ட்டியாவது, ஆள் இல்லாத பார்ட்டியாவது. அரசியல் கொலைகள் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது இதுவரை 894 கொலைகள் நடந்துள்ளன என்று குறிப்பிட்ட கருணாநிதி, ராமஜெயம் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். சிபிஐக்கு இந்த வழக்கை கொண்டு வருவதற்கு தமிழக அரசே முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஆட்சியில் 894 கொலைகள் இந்த ஆட்சி. இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த கருணாநிதி, தமிழர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ராஜபக்சே தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கருணாநிதி கூறினார். ஸ்டாலின் குறித்து பேட்டியளித்ததை தொடர்ந்து சென்னையில் நடிகை குஷ்பு வீடு தாக்கப்பட்டது. திருச்சியில் அவர் மீது செருப்பு வீசி திமுகவினர் தாக்குதல் நடத்தினர்.
திமுகவின் அடுத்த தலைவர் என்பது குறித்து நடிகை குஷ்பு ஒரு வார இதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். இது ஸ்டாலின் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் ஆவேசத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடிகை குஷ்புவின் வீட்டில் வியாழனன்று ஒரு கும்பல் திடீர் தாக்குதல் நடத்தியது. திருச்சியில் திமுக தலைவர் கருணாநிதியுடன் திருமண நிகழ்ச்சியில் நடிகை குஷ்புவும் பங்கேற்றார். பின்னர் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து விமான நிலையத்திற்கு குஷ்பு புறப்பட்டுச் சென்றார். அப்போது புதுக்கோட்டை மாவட்ட திமுக நிர்வாகி தமிழ்ராஜன் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் நடிகை குஷ்பு மீது செருப்பு வீசி தாக்குதல் நடத்தினர். ஸ்டாலின் குறித்து நடிகை குஷ்பு அளித்த பேட்டி குறித்து அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று திமுகவினர் கோஷமிட்டனர். பத்திரிகையில பேட்டி கொடுத்தது தப்பு. கல்யாண வீட்டுல மருந்து கொடுக்கலன்னா திமுக காரங்கள சோட்டால் எடுத்த புட்டம் இல்ல. இதனால் மீண்டும் ஹோட்டலுக்கு சென்ற குஷ்பு பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் விமான நிலையம் வந்தடைந்தார். தாக்குதல் சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை குஷ்பு தாம் கூறிய கருத்தை தவறுதலாக கட்சியினர் புரிந்து கொண்டதாகவும் இதுகுறித்து தலைமையிடம் விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வீடு நிச்சயமாக தாக்கப்பட்டிருக்கு. பசங்க பயந்து போயிருக்காங்க. இது யார் பண்ணிருக்காங்க தலைவர் கண்டிப்பாக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருடைய போட்டோ தான் என் வீட்டுல இருக்கு. தளபதி போட்டோவும் தலைவர் போட்டோவும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம கட்சியில இருக்கிறவங்களை இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. பட் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. கண்டிப்பாக இது பத்தி பேசி நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்கேயும் தாக்குதல் நடந்தது, வண்டியில் ஏறும்போது தாக்குதல் நடந்தது. பட் கண்டிப்பாக மறுபடியும் நான் சொல்ற மாதிரி ஏதோ எங்கேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் நடந்திருக்கு. சென்னையிலும் திருச்சியிலும் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது தெரியவில்லை என்றும் இதுகுறித்து கட்சி மேலிடம் விசாரிக்கும் என்றும் குஷ்பு கூறினார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவது தொடர்பாக தமிழக கர்நாடக முதல்வர்களை பிரதமர் மன்மோகன் சிங் அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவராக 2வது முறையாக பதவியேற்ற ராஜ்நாத் சிங் வியாழக்கிழமை அன்று சென்னை வந்தார். தமிழக பாரதிய ஜனதா சார்பில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். பின்னர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை ராஜ்நாத் சிங் சந்தித்தார். அப்போது அவர் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் மத்திய அரசிதழில் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை செயல்படுத்துவது குறித்து தமிழக கர்நாடக முதல்வர்களை அழைத்து பேசி பிரதமர் மன்மோகன் சிங் சுமூக தீர்வு காண வேண்டும் என யோசனை கூறினார். Supreme Court's deadline to notify the final award of Kaveri Water Disputes Tribunal coming close. Last date is the 20th of February. It is the duty of the center to handle this sensitive issue by striking a consensus. I appeal the Prime Minister. He should invite the chief ministers of the Tamil Nadu and Karnataka to sit together and build a consensus before the tribunal notifies the final award. பாரதிய ஜனதா கட்சியும் RSS இயக்கமும் இந்து பயங்கரவாதத்திற்கு மறைமுக பயிற்சி அளிப்பதாக உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே பேசியதை அவர் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் பார்லிமெண்டில் இப்பிரச்சினையை தீவிரமாக எழுப்ப உள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். திண்டுக்கல் புகையிலைப்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டு விழாவில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் உள்ள செபஸ்தியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக நடந்தது. இப்போட்டியில் திருச்சி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 400க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. நீதிமன்ற உத்தரவின்படி மாடுகளும் மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். பின்னர் போட்டிகள் துவங்கின. சீறி வந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து வந்து அடக்கினர். அப்போது வீரர்களை காளைகள் தூக்கி எறிந்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. முட்டியதில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு, பீரோ, கட்டில் என பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் புகையிலைப்பட்டியில் திரண்டனர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,888 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,861 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 50 காசுகள் அதிகரித்து 62 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,400 ரூபாயாக இருந்தது. கோவை மாவட்ட தபால் நிலையங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் சோலார் விளக்குகளுக்கு பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது.
தமிழகத்தில் நிலவும் பல மணி நேர மின்வெட்டால் மாணவர்கள், குழந்தைகள், பொதுமக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினரும் அவதிப்படுகின்றனர். தேவைக்கேற்ப மின் உற்பத்தி இல்லாத நிலையில் சூரிய சக்தி பயன்பாடுகளை அதிகரிக்க அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மக்களிடம் நேரடி தொடர்புள்ள தபால் நிலையங்களில் சூரிய சக்தி மின் விளக்குகளை விற்க அரசு திட்டமிட்டது. அதன்படி கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தபால் நிலையங்களில் சோலார் விளக்கு விற்பனை துவங்கியது. அன்று முதல் இன்று வரை 5000த்திற்கும் மேற்பட்ட சோலார் விளக்குகள் விற்பனை பவர் கட் இருக்கிற இந்த காலத்துல பொதுமக்களுக்கு இலவசமா மின்சாரம் கிடைக்கிறது இந்த ஒரு சோலார் லேம்ப்ல தான். இதனால சூழ்நிலைக்கு சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. அது இல்லாம நாங்க இந்த விளக்குகள் விற்கும்போது அந்த கம்பெனிட்ட நாங்க என்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம்னா, இந்த விளக்குகள் 2 வருட காலத்துக்குள்ள அந்த விளக்குகளுக்கு ஏதாவது ஒரு கேடுகள் ஏற்பட்டால் அதை இமிடியேட்டா வாங்கிட்டு வேற விளக்கு மாற்றி தருகிற மாதிரி ஒரு அக்ரிமெண்டோட தான் இந்த இது பண்ணிட்டு இருக்கிறோம். சோலார் விளக்குகளின் விலை மற்றும் பாதுகாப்பு கருதி நடுத்தர மக்கள் தபால் நிலையங்களை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளி மாலை 4 மணிக்கு. வணக்கம்.